வெல்கம் டு கோன பார்வைஸ் தலைவன் தலைவி ரிவ்யூ. இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதியோட குழந்தைக்கு அவருக்கு தெரியாமலே நித்யா மேனன் அண்ட் ஃபேமிலி மொட்டை போட பாக்குறாங்க. அதுவும் விஜய் சேதுபதியோட குலசாமி கோயிலே வச்சு. இது தெரிஞ்ச விஜய் சேதுபதி அங்க பஞ்சாயத்து பண்ண வராரு. அந்த பஞ்சாயத்தோட முடிவு என்ன ஆகுது, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்ல பிரிய போறாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பிளாஷ்பேக் எல்லாம் போயிட்டு வருது. ஒவ்வொரு பிளாஷ்பேக்கும் பட்டையை கலப்புது. விஜய் சேதுபதி நித்யா மேனனும் அரேஞ்ச் கம் லவ் மேரேஜ். சோ இவங்க பொண்ணு பார்க்கும்போது என்னெல்லாம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு இடையில எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, இவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு, பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 மாசமா ஏன் பிரிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் காட்டுறாங்க. பாக்குறதுக்கு கலாட்டாவோட குதூகலமா இருக்கு. காமெடியோட சூப்பரா கலக்கலா எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி தன் குழந்தைக்கு மொட்டைப்பட்ட சென்ட்ராயின்னு அடிச்சு போடுறாரு. அதுல கோவமான சென்ட்ராயின்னு அவருக்கு தெரிஞ்ச 2 குரூப் ஆளுங்களை விஜய் சேதுபதி அடிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட மனைவியான நித்யா மேனனோட அண்ணன் சுரேஷ் அவரோட குரூப்பையும் இன்னொருத்தனோட குரூப்பையும் வந்து கூட்டிட்டு வராரு. 2 குரூப். சோ மொத்தம் 4 குரூப் ஆச்சு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, இங்க ஏதாவது இலை விழுந்துரும் போலே அப்படின்னு சொல்லி பயத்துல அவர் போலீஸுக்கு கால் பண்றாரு. சோ மொத்தம் 5 குரூப் வந்து அந்த இடத்துல வந்து அசெம்பிள் ஆக போறாங்க. சோ படம் ஃபுல்லா வந்து த்ரில் சஸ்பென்ஸா போகுது. கடைசியா முடிக்கிறப்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான மெசேஜ் சொல்லி முடிக்கிறாங்க. அந்த மெசேஜ் என்னன்னா, ஒரு கப்பிள் சண்டை போட்டாங்கன்னா அவங்கள முடிஞ்சா சேர்த்து வைங்க, அப்படி இல்லாட்டி மூடிட்டு போயிருங்க. 2 பேத்துக்கு இடையில ஈகோவை கிரியேட் பண்ணி நீங்களே வந்து பிரச்சனையை பிரஸ் ஆக்கி சேர விடாம பண்ணிடாதீங்க அப்படின்றதுதான். இந்த படத்துல இந்த வேலையை பாக்குறது நித்யா மேனனோட அம்மாவும் அண்ணனும். அவங்க அப்பா சேர்த்து வைக்க பாக்குறாரு முடிஞ்ச அளவு. சோ இது வந்து குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம். கப்பிள்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எழுத்து போட்டோனே எந்திரிச்சு போயிடாதீங்க. எழுத்து போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சைட்லயே வந்து ஸ்க்ரீன்ல கொஞ்சம் சீன்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் வந்து முக்கியமானது தான். அது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஓடும். எந்திரிச்சு அவசரப்பட்டு போயிறாதீங்க. நன்றி, வணக்கம்.